சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு பகுதியை திருப்பிக் கொள்வோம். 2 தீமோத்தேயு 3:5 முதல் 1 மேலும் கடைசி நாட்களில் 2 தீமோத்தேயு 3:1 முதல் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. வாசிங்க. எப்படி எனில் கடைசி நாட்கள் வரும் என்று அறிவாயாக. முதலாவது வசனத்தை வாசித்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு நான் போக விரும்புகிறேன். கண்ணில் மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவீராக, இடைபடுவீராக. உம்முடைய சத்தம் எங்கள் வாழ்க்கையில் செழிப்பாகட்டும். கர்த்தர் நன்மையானவைகளை வெளிப்படுத்தும் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. சரி, அதனால இந்த கடைசி காலத்தில் இப்போ உங்களை பற்றி தான் ஆண்டவர் பேச போகிறேன். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது தான் நான் யோசித்தேன். கடைசி காலத்துக்கு அடையாளம், கடைசி காலத்துக்கு பெரிய அடையாளம் பெந்தேகோஸ்தே விசுவாசிகள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி காலத்துக்கு தெளிவான அடையாளம் அந்நிய பாஷை விசுவாசிகள். ஆமாம், இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க, உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடும். கடைசி காலத்தில் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 3 வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் வாசிங்க. கொடிய காலங்கள் வரும் என்று என்ன பண்ணுவாயாக? அறிவாயாக. வாசிங்க. எப்படி எனில் மனுஷர் என் பிள்ளைங்க, என் புருஷன், என் வயிறு, என் சோறு, என் நெக்லஸ், என் வீட்டு கல்யாணம், எனக்கு நான் அப்படின்னு சொல்லி வாசிங்க. தற்பிரியராயும். அடுத்து பாஸ்டர் சோம்பிடிங்க பாஸ்டர், நான் 10,000 ரூபா சம்பளம் வாங்குகிறேன், சர்ச்சுக்கு வந்துட்டேன், நானும் சாட்சி போடணும், 15,000 ரூபாய் மாறணும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற பெயர் என்ன பெயர்? வாசிங்க. என்னவா? வீம்பு. வீம்புக்காரராயும். சர்ச்சுக்கு 4:30 ஜபத்துக்கு வந்துருங்க, ஊழியத்துக்கு வாங்கினா அது 4:30 தான் வரணுமா? கண்டிப்பாக நான் 5 மணிக்கு தான் வருவேன். வீம்புக்காரராயும். வாசிங்க. அடுத்து என்னவா? அகந்தை உள்ளவர்கள் ஆயும். நான் நெஞ்ச மலாத்திட்டு தான் நடப்பேன், தலை குனிஞ்செலாம் நடக்க மாட்டேன், நான் அப்படி நெஞ்ச நிமித்தி தான் நடப்பேன். இதெல்லாம் கடைசி காலம் சபைக்குள்ள இருக்கிற அடையாளங்கள். கடைசி காலங்களுக்கு அடையாளம் விசுவாசிகளுடைய சுவாபங்களின் மாற்றங்கள் தான் அடையாளம். வாசிங்க. அடுத்து தூஷிக்கிறவர்களாயும். வாசிங்க. தாய் தகப்பன்மார்களுக்கு என்ன பண்ணாதவர்களாயும், கீழ்ப்படியாதவர்களாயும். வாசிங்க. நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். என்ன அன்பில்லாதவர்களாயும்? சுவாப அன்பு இல்லாதவர்களாயும். வாசிங்க. நல்லா வாசிங்க சத்தமா. எதுலேயுமே இங்கிட்டு போனால் அங்கிட்டு போவான், அங்கிட்டு போனால் இங்கே வருவான், இங்கே போனால் அங்கே போவான், அங்கே போனால் இங்கே வருவான். எம்பிஏ சீட்டு வாங்கி கொடுத்தா பிபிஏ படிக்க போவான், பிபிஏ படிக்க போனால் பிடெக் போவான், பிடெக் போனால் எம்பிபிஎஸ் போவான், எம்பிபிஎஸ்க்கு போனால் ஃபிசியோதெரப்பி வருவான், ஃபிசியோதெரப்பி டென்டலுக்கு போவான். எதிலுமே கதைக்கு இணங்க மாட்டான். இணங்காதவர்களாயும். இதெல்லாம் சுவாபங்கள், கடைசி நாட்களின் சுவாபங்கள். வாசிங்க. அடுத்து என்னவா? அவதூறு. எப்போ பார்த்தாலும் எனக்கு வேலை என்னென்னா பக்கத்து வீட்டுக்காரரை குறித்து அவதூறு பரப்புறது, பாஸ்டரை குறித்து அவதூறு பரப்புறது. எல்லாரும் யோசிக்காங்க, எப்படி நம்மளை பற்றி கரெக்டாக சொல்லிட்டு இருக்காரு, நான் கரெக்டாக சொல்லலை, பைபிள் சொல்கிறது. எப்போ பார்த்தாலும் அவதூறு தான், எதை குறித்து அவதூறு தான். 8 வீட்டு பிள்ளையை பற்றி அவதூறு. நான் ஒரு காரியத்தை பார்க்குறேன், இந்த சில தாய்மார் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டு பொம்பளை பிள்ளைகளை பற்றி அவதூறு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா பார்க்குறேன், அந்த 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 தாய்மார்களுடைய பெண் பிள்ளைகள் வாழ மாட்டார்கள். நல்லா ஜெபம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. என் குடும்பத்திலே நிறைய பேர் உண்டு. எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவ விளங்காதவா, இவா விளங்காதவா, அவள் அவனை பார்க்க, இவா அவனை பார்க்க, இவன் அவளை பார்க்க. எப்போ பார்த்தாலும் எங்கள் மைண்டெல்லாம் இந்த கள்ள மைண்டில் தான் ஓடிட்டுருக்கும். காலம் முழுக்க எவ்வளோது ஒருத்தையே பேசிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க வாழவே மாட்டாங்க. ஆனால் இவங்ககிட்ட ஒரு குறை இருக்காது, நல்லா கொடுப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அது காரணம் இந்த அவதூறு. நீங்கள் எவ்வளோ தூரம் அவதூறு செய்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்கள் எதிர்காலம் அதில் பாதிக்கப்படும். நான் இன்னைக்கு எல்லாம் நான் எடுத்துக்காட்டாக காமிக்க போகிறேன். வாசிங்க. அடுத்து என்ன? அடக்கம் இல்லாதவர்களாய். இச்சை அடக்கம். எதிலுமே இச்சை அடக்கம் இருக்காது. எதை பார்த்தாலும் வாங்கிடணும். ஒரு சேலையை பார்த்தோமா
வாங்கிடணும். ஒரு நகையை பார்க்குறோமா வாங்கிடணும், கம்மலை பார்க்குறோமா வாங்கிடணும், அது கவரிங்காக இருந்தாலும் என்ன, தங்கமாக இருந்தாலும் என்ன வாங்கிடணும். எதுலேயுமே ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். ஃப்ளிப்கார்ட்டில் ஒன்று பார்க்குறோமா வாங்கிடணும், அமேசானில் பார்க்கோமா வாங்கிடணும், அன்லிமிட்டடில் ரோட்டில் போர்டு வச்சுருக்கானா வாங்கிடணும். முந்தைய ஆண்டெல்லாம் இந்த சுவாபம் உண்டு, ஏதாவது கம்மியாக கிடச்சா வாங்கிடணும். அதெல்லாம் நான் மாற்றிட்டேன். ஏன் தெரியுமா? இது சுவாப கோளாறு, இதில் தெய்வீக சுவாபங்கள் கிடையாது. எது ஓசியாக கிடைக்கிறதுக்காகன்னு வாங்கக்கூடாது, உனக்கு தேவை இருந்தால் தான் வாங்கணும். இச்சை அடக்கம் என்றால் ஒரு பெண்ணை பார்க்காமல் இருப்பது மட்டும் இச்சை அடக்கம் அல்ல. எதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு வேணும்னு தோணுதோ அவை எல்லாத்தையும் அடக்கி ஆளுவதுதான் இச்சை அடக்கம். நமக்கு நிறைய விஷயம் இந்த உலகத்தில் இன்னும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு அநேக காரியங்களில் இச்சை அடக்கம் இல்லை. ஒரு காரை பார்த்துட்டீங்கன்னா சில பேர் கார் பைத்தியம், அந்த காரை வாங்கிடணும். ஒரு வீடை பார்த்துட்டா வீடை வாங்கிடணும். ஒரு நாய்க்குட்டியை பார்த்தா அந்த நாய்க்குட்டியை வாங்கிடுவான். எதை பார்த்தாலும் இச்சை அடக்கம் இருக்காது. ஒரு பொரோட்டா கடை போயிட்டாங்கன்னா அந்த பொரோட்டாவை பார்த்தா பொரோட்டா வாங்கிடணும், சிக்கன் பொரிச்சு வச்சதை பார்த்தா சிக்கனை வாங்கிடணும். எல்லாத்துலேயும் இச்சை அடக்கம் இல்லாத வாழ்க்கை, இது ஒரு பெரிய கோளாறு, பிரச்சனை. உனக்கு தேவை, உனக்கு பசிக்கா வாங்க சாப்பிடு. இந்த கண்ணால் பார்த்து ஈர்க்கப்பட்டு ஒன்றை வாங்குறீர்களா? உங்களில் இச்சை அடக்கம் என்ன இல்லை? இல்லை. அந்த கண்ணு வந்து ஈர்க்கிறதை உங்கள் ஆத்மா செய்யக்கூடாது. தெய்வீக சுவாபத்தில் முக்கியமான விஷயம் தேவையானதை செய்வது தெய்வீக சுவாபம். அந்த கண்களின் இச்சை, அதான் வேதம் சொல்லுது. அந்த ஐஸ் ஒன்று அட்ராக்ட் பண்ணி அதை நீங்க பூர்த்தி செய்றீங்களா, அது இச்சை. அது என்னவாகவும் இருக்கட்டும். செல்போன், ஒருத்தன் ஒரு செல்போன் வச்சிருக்கானா அதை பார்த்துட்டீங்கன்னா எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒருத்தன் ஒரு சட்டை போட்டிருக்கான்னா அந்த சட்டையை அப்படியே பார்த்துட்டு அடுத்த நாள் போய் அதே சட்டையை என்ன பண்ணிடுறது, வாங்கிடுறது. போன வாரம் நான் கொடுத்த செய்தி நிறைய பேர் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் போன வாரம் கொடுத்த செய்தி பர்சனலாக, போன வாரம் கூட நேற்று சாயங்காலம் கூட ஒரு தம்பி சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் கொடுத்தது உண்மையிலே பர்சனலாக என் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் எடுக்க உதவி செஞ்சது அப்படின்னு. இந்த கண்ணு எதை பார்த்தாலும் கவர்ந்து இழுக்கப்பட்டு இதுதான் லோத்து பண்ணான். அவன் கண்ணுக்கு அந்த பூமி நல்லா இருந்துச்சு, அவன் கண்ணுக்கு அந்த விளைச்சல் நல்லா இருந்துச்சு. எதை பார்த்தாலும் அந்த கண்ணை வச்சு டிசைட் பண்ணுறது. காலேஜா, இந்த காலேஜ் நல்லா இருக்கும், நல்லா கேட்டு பெருசாக இருக்குல்ல காலேஜுக்கு, கேட்டு பெருசாக இருக்கு. அந்த காலேஜுக்கு பேர் நல்லா இருக்குல்ல, பேர் நல்லா இருக்குது. காலேஜ் நல்லா குழுகுலுன்னு இருக்குல்ல, நல்லா குழுகுலுன்னு இருக்குது. அந்த கண், இது லோத்தின் ஆவி மட்டுமல்ல, இச்சையின் ஆவி. இதை வச்சு தான் பிசாசு உங்களை ஏமாத்துறான். ஏவாள் வீழ்ந்தது கண்ணாலே. அவன் கேட்கான், நீ எல்லாத்தையும் பாத்திய, அதை பாத்தியா? எதை பாத்தியா? அண்ணனை பாத்தியா? பாத்தியாப்பா? பாத்தியா? பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கியிருக்க காரை பாத்தியா? இப்போ விட்டுறாது, அதே மாதிரி ஒரு காரை வாங்கிரு. வீழ்த்தப்பட்டாய். ஏவாளை கூப்பிட்டாதான் கேட்கிறான், எல்லாத்தையும் பாத்தியப்பா, அதை பாத்தியா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. இதுதான் இச்சை. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற இச்சைனா நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க. இச்சைனா ஏதோ ஒரு பொம்பளையை கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டு வந்துட்டா இச்சைன்னு சொல்லி. இச்சைனா இதான் இச்சை. இன்னைக்கு அநேக பேருக்குள்ள இச்சை தலைவிரித்து ஆடுது. இன்னைக்கு இந்த பொம்பளைகளுக்கெல்லாம் இந்த இச்சையை வெளியே போகணும். இந்த பொம்பளைங்களுக்குள்ளலாம் இந்த இச்சை ரொம்ப இருக்கும். யார் தாலியையும் பாத்திரக்கூடாது, அதே மாதிரி தாலி செஞ்சு போடணும். யார் சேலையை பாத்திரக்கூடாது, நீங்க மூஞ்ச தூக்குனான மூஞ்ச தூக்காட்டி எனக்கு என்ன. யார் சேலையும் பாத்திரக்கூடாது, யார் கல்யாணத்தை பாத்திரக்கூடாது, எவன் வீட்டையும் பாத்திரக்கூடாது. உண்மையா இல்லையா? ஏதாவது ஒருத்தவங்க வீட்டுக்கு கூட்டு போனோம்னா அவங்க வீட்டில் கக்கூஸ் இப்படி மாட்டிருக்காங்களே, நம்ம வீட்டில் ஏன் இப்படி மாட்டல? உங்களுக்கு அந்த 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 எதை பார்த்த கண்ணு பார்க்கறத அனுபவிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதையெல்லாம் அனுபவிக்க தோன்றினால் நீங்கள் இச்சையிலிருந்து வெளியே வரவில்லை.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் எதையெல்லாம் பார்க்குறீங்களோ அதையெல்லாம் வாங்கணும், அதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீங்கள் இச்சையிலேருந்து என்ன பண்ணலை, வெளியே வரலை. எத்தனை பேருக்கு இந்த இச்சையின் ஆவிலேருந்து விடுதலை வேணும்? எனக்கு வேணும். ஸ்தோத்திரமா. அடுத்தவனுக்கு நான் ஸ்தோத்திரம், நமக்கு நான் துரத்துறோம். எத்தனை பேருக்கு இந்த இச்சையின் ஆவிலேருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை வேணும்? உண்மையா இல்லையா? வேணும். வெள்ளை சட்டைக்காரனுக்கு வெள்ளைக்கலை சட்டை மேலே இச்சை. அவர் என்ன ஜிப்பால இவ்வளோ பெரிய பாக்கெட் வச்சிருக்காரு, அவர் மட்டும் தான் இவ்வளோ பெரிய பாக்கெட் வைப்பாரா? நானும் இவ்வளோ பெரிய பாக்கெட் வைப்பேன். எல்லாம் கண்ணு பார்க்கறத அனுபவிக்க நினைக்க கூடாது. We should get satisfied. கடவுள் நமக்கு என்ன தாராரோ அதில் சாட்டிஸ்ஃபைடா போக தெரியணும். கடவுள் நமக்கு என்ன தாராரோ, கடவுள் நமக்கு பி தாராரா சாட்டிஸ்ஃபைட், கடவுள் நமக்கு ஒய் தாராரா சாட்டிஸ்ஃபைட், கடவுள் நமக்கு பிஏ தாராரா சாட்டிஸ்ஃபைட். இதை செஞ்சாதான் வாழ்க்கை நல்லாகும், அதை செஞ்சாதான் வாழ்க்கை நல்லாகும், அது பார்க்க நல்லா இருக்கு. இன்னைக்கு எதனால நமக்கு அதான், எதை செஞ்சாலும் மற்றவங்க இதை நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, மற்றவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? உண்மையிலே இது என்ன இருக்குன்னா, நீங்க எதுல மாட்டி கொண்டு இருக்கிறீங்க? இச்சையில மாட்டி கொண்டு இருக்கிறீங்க. இந்த கடைக்கு போனா கூட, இந்த ட்ரெஸ் எடுக்கும் போது கூட ஒண்ணுக்கு 10 தடவை, ஒண்ணுக்கு 10 தடவை, ஒண்ணுக்கு 1000 தடவை எடுத்து போட்டு பார்ப்பானுங்க. ஏன்னா போட்டுட்டு வெளியே வந்து கேட்பாங்க, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கு நீ வாங்க. அதுக்கு ஏன்ட்ட வந்து நல்லா இருக்கான்னு கேட்கணும்? எல்லாமே அதான். நானும் அப்படி கிடையாது. இப்படி ஒரு கடைக்கு போனேன்னா ஒரு சட்டையை பார்த்தேன்னா, ஒரு சட்டை சைஸ் கரெக்டாக இருக்கா, சைஸ் ரைட் போ, கிளம்புவோம். ஏன்னா எனக்கு தேவை அவ்வளோதான். நான் நல்லா இருக்கேன், நல்லா இல்லைல்ல ரெண்டாவது. நான் நல்லா இருக்கேன், மனசளவில் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நான் மக்களை பூர்த்தி செய்யறதுக்காக வாழலை, கடவுளை பூர்த்தி செய்யறதுக்காக வாழ்கிறேன். கடவுளுடைய சந்தோஷம் சமாதானம் எனக்குள்ள பெருகி நிற்கி. ஒரு காலமும் மக்களை பூர்த்தி செய்யணும்னு நினச்சிட்டோம்னா நாம் இச்சைக்குள்ளே போயிடுவோம், இச்சைக்குள்ளாக வாழ ஆரம்பிப்போம். இன்னைக்கு இந்த இச்சை அடக்கத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்மளை பரிசுத்தமான சந்ததியாய் ஆண்டவர் மாற்றுவாராக. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. நல்லா மேலே இருக்கவங்க கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்களேன். வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. இன்னும் நிறைய போக வேண்டியது இருக்கு. இன்னைக்கு 2 பாயிண்ட் தான் முடிக்க முடியும். வாசிங்க. என்னவாயுமா? பொறுமை உள்ளவராயுமா? என்னவா? நல்லோரை. நான் நல்லா வசனோன்னே யாரை பகைப்பாங்களா? பாஸ்டரை மட்டும்தான் பகைப்பாங்க. ஊதாரி, நாதாரி, பொறுக்கி, முடிச்சவைக்கி, முள்ள மாறி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வீட்டில் சாப்பாடு போடுவாங்க. பாஸ்டரை மட்டும்தான் பகைப்பாங்க. நல்லோரை பகைக்கிறவர்களாயும். அடுத்த வசனத்தை வாசிங்க. என்ன பண்ணுவாங்களா? இதே சபைக்கு வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு, அது என்ன சர்ச்சில், அது என்ன சர்ச்சா, துரோகிகளாயும். அடுத்து வாசிங்க. என்னவாயா? துணிகரம் உள்ளவர்களாயும். அப்படியே ஒவ்வொரு சபையா துணிகரம் கொண்டு அப்படியே அலைவானுங்க. அடுத்து வாசிங்க. இருமா, இதெல்லாம் செஞ்சுட்டாலும் என்னைய மாதிரி ஒரு ஆள் இருக்கா இந்த உலகத்தில் அப்படின்னு அலைவானுங்க. அடுத்து வாசிங்க. என்னவா? தேவ பிரிய. என்னவா இருக்க மாட்டாங்களா? கடவுளுக்கு பிரியமா வாழ்றது எப்படி அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. அம்மாக்கு எப்படி, அப்பாவுக்கு எப்படி, அதுக்கு எப்படி, இதுக்கு எப்படி, இதுக்கு எப்படி. ஹியூமன் ப்ளீசர்ஸாக இருப்பானுங்க. எப்போ பார்த்தாலும் ஹியூமன் ப்ளீசர்ஸ். அடுத்து வாசிங்க. இதில் தான் நம்ம எல்லாரும் இப்போ லாக் ஆக போகிறோம். இந்த பாயிண்டில் தான் எல்லாவனும் லாக் ஆகும். எல்லாவனும் நச்சுன்னு மாற்றுற விஷயம். என்ன பிரியராயும், வசனத்தை திரும்ப போடுங்க. எப்படி பிரியராயும், என்ன பிரியராயும், என்ன பிரியராயும். சத்தமாக திரும்ப வாசிங்க. என்ன பிரியராயோ, திரும்ப வாசிங்க. என்ன பிரியராயோ, என்ன பிரியராயோ, என்ன பிரியராயோ. சரி, இது எப்படி சுகபோகம்னா என்ன பாஸ்டர்? வேற ஒன்றுமே இல்லை. இங்கே மேடையில் இருந்து நான் பிரசங்கம் பண்ணுறேன், இதுவும் ஊழியம்தான்.
இது ஒரு சுகமான ஊழியம். ஏசிக்குள்ளே உட்காந்து இருக்கிறீங்க, நல்லா ஏசி ஓடுது, நல்லா உட்காந்து ஆராதனை செய்றீங்க. இது ஒரு சுகமான ஆராதனை. இன்னொரு ஆராதனை, இன்னொரு ஊழியமும் இருக்குது. திடீர்னு வெளியே வச்சு ஆராதனை செய்கிறோம். ரோடு ஃபுல்லாக கல்லா மண்ணா போட்டு டங்கு டங்கு டங்குன்னு அடித்து உடச்சி தூசியை கிளப்பிடுறானுங்க. அங்கே உட்காந்து 3 மணி நேரம் பட்டுச்சாலை கட்டி ஆராதனை செய்யணும். இப்படி ஒரு சூழ்நிலை வருது. இதில் தெரியும் நம்ம சுகபோக பிரியரா இல்லை கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றிற்கும் எல்லாமானே. நம்ம கடவுள் தந்திருக்காருன்னு சொல்லி அனுபவிக்கிறது வேற, ஆனா நான் இதை தான் அனுபவிப்பேன் அப்படின்னு ஒரு கொள்கையில இருப்பது வேற. ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, நான் வீட்டில் சேர்ல தான் இருப்பேன் அப்படிங்கிறது அது வேற. ஆனால் நான் ஒரு 10 இடத்துக்கு போகிறேன், ஆளோட ஆளாக நிற்பேன், ஆளோட ஆளாக பழகுவேன், ஒரு ஏழை கூடயும் நான் பழகுவேன். போன வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு பாயிண்ட் எடுத்தேன். அந்த பாயிண்ட்டுக்குள்ளே தான் நான் இப்போ போக போகிறேன் கண்டிஷனுக்குள்ளே. இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டைல் கூட 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 சுகபோகம் பெருகிவிட்டது. என்ன பெருகிவிட்டது? சுகபோகம் பெருகிவிட்டது. சுகபோகத்தை விட்டு நம்மளால் வெளியே வர முடியலை. சுகபோகம் தலைக்கு மேலே போய்விட்டது. ஏன்னா kept our life for standards. ஐயோ பாஸ்டர், என் பிள்ளைய கண்டிப்பாக தமிழ் மீடியம் போட முடியாது. ஐயோ பாஸ்டர், கண்டிப்பாக எங்களால் அதை செய்ய முடியாது. சுகபோகம், தலைக்கு மேலே சுகபோகம். ஏன்னா ஆண்டவர் வறுமையை மாற்ற 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 நம்ம லைஃப் ஸ்டைல் மாறும், நம்ம வாழ்க்கை மாறும், நம்முடைய குடும்பம் மாறும், நம்ம ஜீவியம் மாறும். நம்ம மக்களை விட்டு நமக்கு நாமே நம்ம வேறு பிரிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளுடைய லெவல் ஆஃப் கெப்பாசிட்டியை வச்சு நம்மளை வேறு பிரிச்சுக்கிடுவோம். நமக்கு இது செட் ஆகாது, அந்த குடும்பம் செட் ஆகாது, இந்த செட் ஆகாது, அது செட் ஆகாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், எவ்வளவு நீ உயர்த்தப்பட்டாயோ அவ்வளவு தூரம் கீழே தள்ளப்பட்டு போவாய். மறந்து விடாதே. கடைசி நாட்களில் தேவ பிள்ளைகளுக்குள்ள இந்த சுகபோகமும் இந்த மேன்மையும் வரக்கூடாது. இந்த அகந்த வரக்கூடாது, இந்த பெருமை வரக்கூடாது, இந்த கெத்து வரக்கூடாது, இந்த கர்வம் வரக்கூடாது, இந்த ஆணவம் வரக்கூடாது. எடுங்க பார்க்கலாம். இதற்கு ஒரு அடையாளமாக வேதாகமத்தில் ஒரு வசனத்தை நான் காமிக்க விரும்புகிறேன். இந்த கடைசி காலத்தில் விசுவாசிகளுக்குள்ள இப்படிப்பட்ட சுவாபங்கள்லாம் வரக்கூடாது. இந்த சுவாபெல்லாம் அழிக்கப்படணும். லூக்கா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து சத்தமாக வாசிங்க. லூக்கா 7:6 எடுத்து சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 7:6 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் என்ன பண்ண வேண்டாம், நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு பிரவேசிக்க நான், சத்தமா வாசிங்க. நான் அதிகாரத்துக்கு அதான் சொல்கிறேன். கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுத்துருக்காருன்னா அந்த மேன்மையை கொண்டாடக்கூடாது. அதுக்கு தான் இந்த 100க்கு அதிபதியினுடைய எடுத்துக்காட்டு. கர்த்தர் உனக்கு ஒரு மேன்மையை கொடுத்துருக்காருன்னா டேக் இட் ஃபார் கிராண்டடாக வச்சு ஆட்டம் போடக்கூடாது. அதுக்கு இந்த 100க்கு அதிபதி எடுத்துக்காட்டு, எஸ்தர் ராஜாத்தி எடுத்துக்காட்டு, எஸ்ரா எடுத்துக்காட்டு, நெகமியா எடுத்துக்காட்டு, தானியல் எடுத்துக்காட்டு, மோசே எடுத்துக்காட்டு எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்ம லெவலை கூட்டும் போது அந்த லெவலை வச்சு ஆடக்கூடாது. அந்த லெவலை வச்சு என்ன பண்ணணும் வாசிங்க பார்க்கலாமா? நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருந்தோம், எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரம் உண்டு. வாழ்க்கையில் பணம் என்பது பிரச்சனை இல்லை, ஆசீர்வாதம் என்பது பிரச்சனை இல்லை. நீ போடுகிறாயே ஒரு ஆட்டம், அகந்தையான ஆட்டம், அதுதான் பிரச்சனை. வாசிங்க. ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்றால் போகிறான். ஒரு வேலைக்காரன், என்ன சிஸ்டர், ஒரு வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். வாசிங்க. வாசிங்க, சத்தமா வாசிங்க. ஏசு ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட எங்க தாழ்மை என்பது ஒரு விசுவாச ஜீவியம், இது ஒரு ஃபெய்த்ஃபுல் லைஃப்.
கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுத்து ஆட்டம் போடாமல் அடங்கி வாழ்வது ஒரு ஃபெய்த்ஃபுல் லைஃப். ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தையும் ஒரு விசுவாசியும் நான் காணவில்லை. ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் ஆட்டம் போடுகிறவர்கள். என்ன போடுகிறவர்கள்? ஆட்டம் போடுகிறவர்கள். ஆஸ்தியும் மேன்மையும் ஐஸ்வர்யம் வரும்போது வேலைக்காரனை வீட்டு நாய் மாதிரி பயன்படுத்துகிறவனுங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அதற்கு எடுத்துக்காட்டு ஐஸ்வர்யவான் லாசரு கதையெல்லாம் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கதைகள் தெரியும். வீட்டு அப்பத்தை கூட போடாமல் எச்சிக்கையால் காக்கா விரட்டாமல் இப்படிலாம் கூத்தடிச்சவனுங்க. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இறங்கக்கூடாது, மக்கள் கூட நம்ம இறங்கக்கூடாது, மக்கள்கிட்ட நம்ம தூரமாக இருக்கணும், மக்கள் பக்கத்தில் நம்ம இறங்கக்கூடாது, மக்களுக்கு நமக்கும் தூரம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல கோட்பாடுகளை வைத்திருந்தவருங்க இவனுங்க. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி தன் வீட்டில் வேலை பார்க்கும் வேலைக்காரன் மேலே கரிசனை கொண்டவனாக தன் வேலைக்காரனுடைய சுகத்துக்காக ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறான் கை கட்டி. நீங்கள் எத்தனை பேரால் நான் கேட்குறேன், உங்கள் வீட்டு வேலைக்காரனுக்காக நீங்கள் பரிதவிக்க முடியும் அப்படின்னு நான் திரும்பியும் சொல்லிட்டேன். உங்கள் பணம் உங்கள் சுவாபத்துக்கு தடையல்ல, உங்கள் ஸ்தானம் உங்கள் சுவாபத்துக்கு தடையல்ல, உங்களுடைய கேவலமான சுவாபந்தான் தேவனுக்கும் உங்களுக்கும் தடையாக இருக்குது. Money doesn't matter, your position doesn't matter. உங்களுக்குள்ள அந்த கர்வமும் ஆணமும் வந்தால் மட்டும்தான் உங்கள் பணமும் ஸ்தானமும் பிரச்சனையாக மாறும். அவன் சொல்லுகிறான், நான் இத்தனை பேருக்கு நான் கீழ்ப்பட்டவனாக இருந்தாலும் கூட இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் சபையிலையும் ஊழியத்திலையும் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உயர்த்தப்பட 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 பணம் வர 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 அந்த கர்வம் தான் கூடுது. அந்த மக்களுக்குள்ள அந்த அகந்தை தான் பெருகுது. 5வது வசனத்தை வாசிங்க. அந்த நூற்றுக்கு அதிபதி எப்படிப்பட்டவனாக இருந்தான்னு சொல்லி வாசிங்க பார்க்கலாம். 5வது வசனத்தை சத்தமாக வாசிங்க பார்க்கலாமா? சத்தமாக வாசிங்க. அப்பா இந்த ஃபேனை ஆஃப் பண்ணுன்னு சொன்னப்பா வந்துட்டானா? அவன் நம்முடைய ஜனத்தை என்ன பண்ணுகிறான்? நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டினான். வாசிங்க. என்றான். வாசிங்க. அப்பொழுது இயேசு, உடனே இயேசு அவனுக்கு பணத்துல பாத்திரவான் இல்லையா, அந்தஸ்துல பாத்திரவான் இல்லையா, இல்ல பரிசுத்தத்துல பாத்திரவான் இல்லையா, இவன் எந்த விதத்துல தன்னை பாத்திரவானாய் எண்ணவில்லை. வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனோ உயர்த்தப்படுவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு உங்க பணம் பிரச்சனை கிடையாது, உங்க ஸ்தானமும் பிரச்சனை கிடையாது, உங்க லெவலும் பிரச்சனை கிடையாது, புத்தி தான் பிரச்சனை. வேதம் சொல்லுகிறது, மேட்டிமை ஆனவனையோ அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். நான் கேட்கிற நூற்றுக்கு அதிபதி அவன் ஜெபாலயத்தை கட்டினான். அவன் சொல்லி இருந்தா இயேசு இவன் சொல்லி அனுப்புறான், இந்த மாதிரி சொஸ்தமா இருக்கான் வாங்கன்னு சொல்லி. அது சொன்ன உடனே இயேசுவே வீட்டுக்கு போயிட்டார். ஏன்னா இயேசு நீதி உள்ள தேவன். அவன் தேவ ராஜ்யத்துக்காக தன்னுடைய பணத்தை கொடுத்திருக்கிறான். கர்த்தர் ஒரு நாளும் யார்த்தையும் சும்மா வாங்கி சும்மா அனுப்புபவர் அல்ல. கொடுக்கிறவனுக்கு கைமாறு தேவனால் திரும்ப செய்யப்படும். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லலாமே. பட் he didn't take it for granted. நீ நிறைய பேர் வாழ்க்கையில தான் தசமமா கொடுத்துட்டா ஆசீர்வாதம் நமக்கு வந்துருது, நம்ம வீட்டுல மல்லாக்கப்படுத்து தூங்குனா உன் வாழ்க்கையில ஒரு நிலைமை வரும், நீ நிற்கதியாய் கைவிடப்படுவாய். உங்க மெட்டீரியல் பிளெஸிங்ஸை வச்சுக்கிட்டு நீங்க கடவுளை விட்டு தூரம் போயிடக்கூடாது. நூற்றுக்கு அதிபதியை தேடி இயேசு வந்தார். ஆனா இவன் தேடி போனான். அவன் பாதியிலே போய் தேடி நிறுத்தினான். நீ நிறைய பேர் லைஃப்ல அதான் ஆண்டவருக்கு செய்ய 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 ஆசீர்வாதம் வர 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 வீட்டுல உபவாச ஜெபத்துக்கு தூக்கம் வந்துருது, ஊழியம் செய்யறதுக்கு கை கால் வலிக்கு, டே பை டே மாற 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 கர்வம் பெருகுது. ஆனா அந்த நூற்றுக்கு அதிபதி ஆசீர்வாதம் பெருக 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 இயேசு வருவதற்கு முன்பதாக இவ இயேசுட்ட ஓடி போறான். இப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவர் பணத்துக்கு எதிரியா இல்ல உங்கள்கிட்ட இருக்கிற சுவாபத்துக்கு எதிரியா?
ஆண்டவர் உங்க ஸ்தானத்துக்கு எதிரியா, இல்ல உங்கள்கிட்ட உள்ள அந்த அந்த அகந்தைக்கு எதிரியா? அந்த அகந்தைக்கு எதிரி. அந்த 100க்கு அதிபதியை பாருங்களேன், தான் வேலைக்காரனும் சுகத்துக்காக கடவுள்கிட்ட போய் நிற்கிறான். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேங்க. 100க்கு அதிபதிட்டு 2 சுவாபம் இருந்துச்சு. ஒன்று ஜபாலயத்தை கட்டி கொடுத்தான். சரி, இந்த சுவாபம் எல்லாருக்கும் இருக்கு. சர்ச்னா ஆளாக காணிக்க கொடுப்பீங்க, நிற்பீங்க, செய்வீங்க, எல்லார்ட்டையும் இந்த சுவாபம் இருக்கு. ஐ அப்ரிஷியேட் யூ. கையை தூக்கி அலையிலையா சொல்லலாமே. சரி, எத்தனை பேருக்காக எத்தனை இடத்துல போய் நின்றுருக்கீங்க? நீங்க ஒரு பணக்காரனுக்காக எங்கேயும் போய் நிற்பீங்க, உங்க மேனேஜருக்காக எங்கேயும் போய் நிற்பீங்க, ஒரு ஏழைக்காக, ஒரு வியாதியஸ்தனுக்காக எந்த ஹாஸ்பிட்டல் போய் ஏறி நின்றுருக்கீங்க? உங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு அக்காக்காக எந்த மருத்துவமனையில் போய் நீங்க யாருக்காக நின்றுருப்பீங்க? நீங்க யாருக்காக எங்க போய் நின்றுப்பீங்க? ஒன்றும் கிடையாது. இதான் வேதம் சொல்லுகிறது. தற்பிரியர்களாய் நாம் மாறுகிறோம். நாளுக்கு நாள் தற்பிரியர். எதை எடுத்தாலும் செல்ஃபிஷ்னஸ் தான், எதை தொட்டாலும். ஏங்க நான் சொல்றேங்க, குடும்பம் முக்கியம் தாங்க, ஆனா குறிப்பிட்ட அளவு தான் குடும்பம் முக்கியம். ஆபிரகாம் பொண்டாட்டியா தேவ வார்த்தையான்னு வரும்போது அவன் ஒன்றும் பொண்டாட்டிகிட்ட போய் ஈசாக்க பலியிடுமான்னு கேட்கல. சும்மா நிறைய ஊழியக்காரங்க ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் தான். ஆண்டவருடைய வார்த்தையா இல்ல ஆபிரகாமை பலி செலுத்துவது முக்கியமானு கேட்டா யார் முக்கியம்? ஆண்டவர் தான் முக்கியம். ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஃபேமிலி கொடுத்தது யாரு? ஈசாக்க கொடுத்தது யாரு? அப்ப யார் முக்கியம்? முக்கியம் தான் குடும்பம். அதுக்கு நான் ஆபிரகாம் சாராயை கலட்டி விடவில்லை, சாராயை அவன் எதுவும் துர்பிரோஜனப்படுத்தவில்லை. எந்த இடத்துல எதை முக்கியத்துவப்படுத்தணுமோ அதை முக்கியத்துவப்படுத்தணும். இப்போ எனக்கு என் குடும்பம் ரொம்ப இஷ்டம், என் மனைவி எனக்கு ரொம்ப இஷ்டம், பிள்ளைங்களுக்கு ரொம்ப இஷ்டம். பிரசங்கம் பண்ணுறதுக்கு போல 2 பேரையும் முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சு என் செல்லமையே கண்மணியே நான் கூப்பிட்டு கொஞ்சிட்டு இருந்தா நீ என்ன சொல்லுவீங்க? முட்டாப்பையில ஏல ஞாயிற்றுக்கிழமை வேலை என்னவே பிரசங்கம் பண்ணுறது வேலை, அதை விட்டுட்டு குடும்பம் முக்கியம்னு கொஞ்சிட்டு இருக்கே. இதுதான் மற்றதுக்குள்ள வித்தியாசம். உபவாச ஜபமாக குடும்பத்தை கூட்டிட்டு அவுட்டிங் போகிறது முக்கியம்னா குடும்பம் முக்கியம்தான். வியாழக்கிழமை போ குடும்பத்தை கூட்டிட்டு, வெள்ளிக்கிழமை ஜபம் முக்கியம், ஜபத்து முக்கியத்தை கொடு. தொழில் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. கர்த்தர் கொடுத்த 5 தாளந்து அவர் பூமிக்கு வரும்போது என் ஆண்டவர் சொன்னார், நான் பூமிக்கு வரும்போது புதுசாக என்ன சம்பாதிச்சுன்னு கேட்க மாட்டேன், கையில் என்ன கொடுத்துருக்கணும் அதை நான் கேட்பேன். கொடுத்ததை கர்த்தர் கேட்பார், அதை காப்பாற்றணும். அதுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்ததை காப்பாத்துறேன்னு சொல்லி வீட்டில் போய் படுத்து தூங்கக்கூடாது. தொழில் முக்கியம்தான், அதுக்குன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு கொடுக்குற நேரம் முக்கியம், ஊழியத்துக்கு கர்த்தருக்கு கொடுக்குற நேரம் முக்கியம். அதுக்குன்னு ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதனை செய்யாம, வேதம் சொல்லுது ஒரு ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானபடி செய்யாமல் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று வேதம் சொல்லுது. ஆண்டவருக்கு அந்த ஓய்வு நாள் முக்கியம். ஓய்வு நாளை தேவனை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக ஆண்டவர் கொடுத்த வேலை முக்கியம். அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படியா? கொஞ்சம் திங்கிங் வேணும், மூளை வேலை செய்யணும். சொல்ல போனால் அசிங்கமான வார்த்தை தமிழில் உண்டு. மூளையை வச்சு கொஞ்சம் யோசிக்கணும். நான் சொல்லிட்டேன்ல, ஊழியம் முக்கியம், குடும்பம் முக்கியம். மனைவியை நேசிக்க தெரியாத, குடும்பத்தை நேசிக்க தெரியாத, எதை நடத்தக்கூடாது? சபையை நடத்தக்கூடாது. அதுக்கு நான் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட உட்கார வச்சு 9 மணிலேருந்து இந்த 12 மணி வரைக்கும் எல்லாரும் பாருங்க, நான் பொண்டாட்டியை நேசிக்கேன், இதுதான் கர்த்தர் கொடுத்த பிரதான கற்பனைன்னு சொல்லி. டைம் இருக்குங்க, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. எந்த விதத்தில் பொண்டாட்டி, எந்த விதத்தில் மனைவி, எந்த விஷயத்தில் பொண்டாட்டியை கனப்படுத்தணும், எந்த விஷயத்தில் மனைவியை கனப்படுத்தணும், எந்த விஷயத்தில் புருஷனை கனப்படுத்தணும், எந்த விதத்தில் மனைவியை கனப்படுத்தணும், எதுக்கு எந்த டைமில் நேரம் கொடுக்கணும். ஓய்வு நாள் தேவனுக்குரியது, ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது, ஊழியத்தின் நாட்கள் கர்த்தருக்குரியது. ஆமென். கரங்களை உயர்த்தலையா சொல்லலாமே. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஒன்று நீங்கள் உளுந்தீங்கன்னா ஒரேடியாக வேலைன்னு உளுந்துருவீங்க, ஒன்று உளுந்தீங்கன்னா ஒரேடியாக தொழிலும் போயிருவீங்க, ஒன்று ஊழியனா ஒரேடியாக ஊழியனும் உளுந்துருவீங்க. அப்படி உழக்கூடாது. எல்லாத்துக்கும் நேரங்களை வகுத்து எந்தெந்த நேரத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ ஸ்ட்ராங்காக நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. அந்த 100க்கு அதிபதி அற்புதமாய் அதை செய்தான். இந்த நேரத்தில் வேலைக்காரனுக்கு என்ன தேவை? சுகம் தேவை. இந்த நேரத்தில் நம்ம உட்கார்ந்துருக்க கூடாது. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவை பார்ப்பதற்கு அவன் என்ன பண்ணினான்? அவன் ஓடி போனான். இயேசுவை பார்ப்பதற்கு ஓடி போய் நின்னாங்க. எத்தனை பேர் கையை தூக்கி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க?
பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் காணிக்க கொடுக்குறதெல்லாம் சந்தோஷம்தான், தசமமாக கொடுக்குறதெல்லாம் சந்தோஷம்தான். கொஞ்சமாவது மக்களுக்காக நில்லுங்க, மக்களுக்காக பேசுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தான் கர்த்தர் உங்களை 100க்கு அதிபதியாக மாற்றுவார். எதுக்கு அதிபதியாக மாற்றுவார்? இங்கே ஆண்டவர் 10 ரூபா கொடுத்துட்டாலிங்க கை காலில் தாண்ட மாட்டேங்கி 100க்கு அதிபதியாக மாற்றினா என்னத்துக்கு ஆறுது நிலைமை? எல்லாம் கர்த்தர் பிடுங்கி போடணும் ஆசீர்வாதத்தில், அப்போ தான் திருந்துவான். நான் அனுபவபூர்வமாக பார்த்துட்டேன். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த மட்டும் வறுமை தான் ஜனங்களை கர்த்தரை தேட வைக்கும். ஒருவேளை அந்த வறுமை தான் உன்னை தேவனை தேட வைக்கணும்னா அந்த வறுமை இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரட்டும். நான் ஜெபம் பண்ணுறேன், இந்த பலிபீடத்துலேருந்து நான் சொல்கிறேன், அந்த வறுமை வரட்டும் வாழ்க்கையில். வறுமை வந்தாதான் நீ உபவாச ஜபத்துக்கு வெள்ளிக்கிழமை வருவேனா, அந்த வறுமை உன்னை இந்த வாரம் தேடி வரும். எழுதி வை. நீ அந்த வறுமை தான் உன்னை தேவனை கூப்பிட வைக்கணும்னா அந்த வறுமை வரட்டும். நீ பணத்தோடு நரகம் போவதை காட்டிலும் வறுமையோடு லாசரு மாதிரி பரலோகம் போயிடுச்சு. போ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ராஜ்யத்துக்கு மேலே எவ்வளோ கரிசனம் இருக்குதோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒரு ஞானஸ்நான ஆராதனையா நிற்கிறது கிடையாது. நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கும்போது எத்தனை பேர் நம்மளை சுற்றி நின்னாங்க? ஓடுறது, சர்ச்சை விட்டு சண்டே சர்ச்சு முடிஞ்சோடனே பேய் பிடிச்சி அடித்த மாதிரி ஓடுறது. ஒரு 10 பேர் ஞானஸ்நானம் எடுக்கானா கூட நின்று பாட்டு பாடுவோம், உற்சாகப்படுத்துவோம். போய் பாரு, இனிமே போகிறவளை எப்படி போய் சேர்வேன்னு பார்ப்போம். நீ ஞானஸ்நானத்துக்கு எத்தனை பேர் கூட நின்று கை தட்டினாங்க? அதனால தான் இன்னைக்கு நீ நல்லா இருக்க. நம்ம என்ன நமக்கு கிடைச்சதோ திரும்ப கொடுக்க நினைங்க. வாழ்க்கையில் 100க்கு அதிபதி அவன் கன்சர்ன் அபவுட் த கிங்டம், கன்சர்ன் அபவுட் த பீப்புள். சும்மா தேவராஜ்யத்துக்கு மேலே மட்டும் நான் தேவராஜ்யத்துக்கு மேலே மட்டும் நான் பிரியமாக இருக்கிறேன், தேவராஜ்யத்துக்காக நான் நிற்கிறேன். சும்மா வட சுடாத வாயால். தேவராஜ்யத்துக்கு மேலே கரிசனையாக இருக்கிறவன் மக்கள் மேலே கரிசனையாக இருப்பேன். பிரிக்க முடியாது. தேவராஜ்யத்தையும் மக்களையும் பிரிக்க முடியாது. இந்த அன்னப்பறவை மாதிரி எல்லாரும் நினைக்கிறீங்க. அன்னப்பறவை என்ன பண்ணுமா? தண்ணியையும் பாலையும் பிரிக்குமா? எல்லாருக்கும் மக்கள் மத்தியில் ஆவிக்குரிய அன்னப்பறவை நினைக்கு. அப்படியே சர்ச்சையும் மக்களையும் ஊழியத்தையும் அப்படியே பிரிப்பானுங்களா? அப்படியே பாஸ்டருக்கு காணிக்க கொடுத்துட்டா அப்படியே நம்ம பிரிச்சிடலாம். அப்படி கிடையாது. எல்லாம் இணைந்தது தான் இயேசு. ஜெபாலயத்தை கட்டணும், வேலைக்காரனுக்காக பேசணும், நம்மளை தாழ்த்தணும், இயேசுவை பார்க்க ஓடி வரணும். இது எல்லாம் பார்த்து தான் இயேசு சொல்லுவார், இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை. எத்தனை பேர் மேலே இருக்கவங்களாம் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஓடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஓடாதீங்க. சத்தமாக சொல்லுங்க, ஓடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஓடக்கூடாது. நிற்கணும், மக்களுக்காக நிற்கணும். பக்கத்தில் பார்த்தால சத்தமாக சொல்லுங்க, மக்களுக்காக நிற்கணும், சுகவீனமானவங்களுக்காக நிற்கணும். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. வீட்டில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பணத்தை ரொம்ப சேர்க்காத, பணத்தை சேர்க்காத. நான் கற்றுக்கொண்ட உண்மை, பணத்தை சேர்க்காத. உடனே யோசிக்காங்க, ஆஹா பல லட்சம் சேர்த்திருக்காரு போல, நான் 3000 ரூபாய்க்கு மேலே என்னால் சேர்க்க முடியாது. சேர்த்தனா நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுவேன். அதனால எப்பவுமே 58 ரூபா பேலன்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கிடுவேன். ரொம்ப சேர்க்காத பணத்தை வச்சிருந்தா உன் தேவனுக்கு கொடு. பணப்பிரியனா இருக்காத, தயவு செஞ்சு பணப்பிரியனா இருக்காத. பணப்பை பிடிக்காத, தயவு செஞ்சு சபையே பணப்பை பிடிச்சு அலையாத. பணப்பை பிடிச்சு அலையாத. ஞாயிற்றுக்கிழமை அங்கே போனால் காசு கிடைக்கும், இங்கே போனால் காசு கிடைக்கும். பணப்பை பிடிச்சு அலையாத. பணப்பை உன்னை ஒரு நாள் கொன்றும். வேதம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது, உன குடும்பத்தை நாசமாக்கும். பணப்பைய அலையாத. எல்லாம் எனக்கு, எல்லாம் எனக்கு, எல்லாம் என் குடும்பத்துக்கு, எல்லாம் எனக்கு, எல்லாம் என் குடும்பத்துக்கு. லபக்கு 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 லபக்கு. எது லபக்கு லபக்கு திங்கும்? எல்லாம் லபக்கு 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 திங்க கூடாது. 1ஆம் தேதி காசு வந்த உடனே லபக்கு 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 திங்க கூடாது. தேவனுக்கு கொடுக்கணும், தசமபாகத்தை தாண்டி கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், இப்போ கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், ஒரு ஸ்கூல் படிக்க முடியாத பிள்ளைக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். நம்ம சக்தியை மிஞ்சி செய்ய ஆரம்பிங்க. மனசுல அப்பதான் நிம்மதி கிடைக்கும்.
நீங்க நிறைய மக்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, பாஸ்டர் நீ நம்ம சர்ச்சில் லட்சங்கள் சம்பாதிக்கிறவங்க பெருகிட்டீங்க, ஆனா வியாதி போய் தொலைய மாட்டேங்கி, நிம்மதி குடும்பத்துல இல்லை, எது காசு தங்க மாட்டேங்கி. ஏன் காரணம்? ஏதோ ஒரு விதத்துல நீ பிரச்சனை இருக்கு உனக்கு. இன்னிலிருந்து தைரியமா முடிவெடு. போதும் ஆண்டவரே, நான் 10,000 ரூபாய் சேர்க்கிறியா? சேர்க்காத இனிமே அந்த 10,000 ரூபாய். கடவுளை நம்பி வாழு. சேர்க்காத இனிமே அந்த 10,000 ரூபாயை. தேவன் நடத்துவார், ஆச்சரியமா தேவன் நடத்துவார். 100க்கு அதிபதி அவ்வளவு அதிகாரம் உள்ளவனாய் இருந்தாலும் தன் வேலைக்காரின் சுகத்துக்காக வந்து நின்னான். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த ஆவியோடு நிரப்பப்பட போறீங்க? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க, நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க, நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், சர்ச்சை மட்டும் கட்டினா போதாது. வாய் திறந்து சொல்லுங்க, சர்ச்சை மட்டும் கட்டினா போதாது. பார்த்தும் பார்க்காம ஏழைகளுக்கு கரங்களை நீட்ட வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க ஏழைக்கு இறங்குகிறவன்? வாய் திறந்து சொல்லுங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார். பி கன்சர்ன்ட் அபவுட் த புவர்ஸ். ஏழை மக்களை குறித்து கன்சர்ன்டா இருங்க. பணக்காரன் கூடயே கான்டாக்ட் வைக்க நினைக்காதீங்க. சில பேர் அப்படிதான் பணக்காரங்களா பார்த்து பழகுவாங்க. ஏழையின் வறுமை அவர்களுக்கு என்ன உண்டு பண்ணுமா? பகையையும் தரித்திரத்தையும் உண்டு பண்ணுமா. ஏன்டெல்லாம் சுவாபம் கிடையவே கிடையாதுப்பா. நான்லாம் ஏழைகளை பார்த்தா நல்லா பேசுவேன், நல்லா. எனக்கு பணக்காரனை கண்டாதான் அலர்ஜி. எனக்கு பணக்காரனை கண்டா நான் வந்து மனசில் கும்பிடுவேன், விளங்காமல் போட்டுணும். ஏன்னா இவன் கையில் பணம் பெருகுச்சுன்னா இவன் ஒடுக்குவான் ஜனங்களை. இவன் தான் ஐஸ்வர்யத்தினால் மக்களை என்ன பண்ணுவான்? ஒடுக்குவான். அயோக்கிய பயிலுக. இவன் கோடிக்கணக்கில் சேர்த்து மக்களை தீண்டாம தான் பண்ணுவான். இவன் உண்மைதானே பேசுறேன். சர்ச்சில் ஒருவேளை பணக்காரங்களாம் உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் மனம் திரும்புங்க, பரவாயில்ல. நானும் பார்த்துட்டேன், இந்த ஊழியத்துக்கு கொடுக்கறது எல்லாம் ஏழைகள் தான். ஒரு பணக்கார பைய கொடுத்ததை பார்த்ததே கிடையாது. பல்ல இழிச்சிட்டு மட்டும் வருவான், கழுத்துலேருந்து கால் வரைக்கும் நகையை போட்டுட்டு 10 பேருக்கு முன்னாடி அவன் தான் இந்த சர்ச்சுக்கே கோடியை கொடுக்குற மாதிரி எல்லாரும் முன்னாடி படம் போட்டு வருவான். அப்படியே எரும மாடு மாதிரி படம் மட்டும்தான் லாய்க்கு. இங்கே இருக்கிறவங்களாம் நினச்சிக்கிடுவான், பாஸ்டரை பார்க்க வரான், பெரிய கோடீஸ்வரன், குறைஞ்சது 2 கோடி பாஸ்டர் கையில் கொடுத்துட்டானு. கல்ல பையன் 200 ரூபாயை காக்க வரட்ட மாட்டான். நம்மகிட்ட கேட்பான் கை மாற்றிக்க 200 ரூபா. எல்லாருக்கும் முன்னாடி இந்த படம் ஓட்டுறதுக்கு தான் இவங்கெல்லாம் லாய்க்கு. அந்த ஏழையாக இருக்கிறவனுக்கு அந்த மனசு இருக்கும். ஐயோ, ஆனால் அவனுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஐயோ, நமக்கு ஒரு 200 ரூபா இருந்தால் நல்லா இருக்குமே, அப்போ நம்ம பாஸ்டர் கையில் 200 ரூபா கொடுத்தா அது நல்லா இருக்குமே, அந்த ஹார்ட்லாம் இருக்கும். பணக்காரனுக்கு பண அருமை தெரியாது, அதனால கஷ்டத்தின் அருமை தெரியாது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் அடித்தளத்திலிருந்து உருவாக்கப்படுகிறீர்கள். மக்களின் கஷ்டங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஏழைகளின் வறுமையை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு குடும்பத்தின் கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு கல்யாண கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு குழந்தை பக்கிற கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு காசு இல்லாதவங்க குழந்தை பக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா அந்த எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு ஹார்லிக்ஸ்க்கு, ஒரு பால் பாட்டிலுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. சும்மா அங்கே போய் நீதி நேர்மை நியாயம் பேசிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து கடவுளுக்கு கொடுக்கல அதனால ஒன்றும் இல்லைன்னு வாய் திறந்து பேசக்கூடாது. நம்ம என்ன கிழிச்சு தள்ளிய கடவுள் நம்மளை நல்லா வச்சிருக்காரு. சூழ்நிலை, அவனுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை தரித்திரத்தில் இருக்கான். நீங்க எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க 10ல் 1 தேவனுக்குன்னா அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு 500 ரூபா ஏழைகளுக்கு முடியும்? எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? ஏழைக்கு இறங்குங்கள், உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும். டோன்ட் பி மோர் செல்ஃபிஷ். உன் பிள்ளைக்காக 10,000 ரூபா சேர்த்து வச்சிருக்கியா? உன் பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தன் வந்து நிற்கானா கண்ணீரோடு, ஐயோ எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்லைன்னு, தூக்கி கொடு 10,000 ரூபாயை. ஒருவேளை நம்ம பிள்ளை ஸ்கூல் வாசலில் வெளியே நிற்குதா, எனக்கு இந்த ஹார்ட் உண்டு. நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் எத்தனையோ நாள் வாசலில் நின்றுருக்கேன். அதனால எனக்கு அந்த ஸ்கூல் ஃபீஸ் கஷ்டம்னா என்னன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நல்லதுங்க, நான் ஊழிய பாதையில் இன்னைக்கு நான் பார்க்குறேன். பல கஷ்டங்கள் வழியாக நான் வந்ததுனால எனக்கு பெயின், பீப்புளுடைய பெயின் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு நான் மனஸ்தாபப்பட்டு கடவுள்கிட்ட கண்ணீர் வடித்து நான் ஜோமனாலும் கடவுள் எனக்கு பதில் கொடுப்பார். இன்னைக்கு நான் மனசார உருகி ஜோமனா கடவுள் பதில் கொடுப்பார்.
இன்னைக்கு என் ஒரு எதிரி நல்லா இருந்தது கிடையாது. ஒருத்த குடும்பத்தையும் கடவுள் விட்டது கிடையாது. ஈவன் ஊழியக்கார குடும்பம் இருந்தாலும் கடவுள் விட மாட்டார். ஏன்னா என் மனசுல அந்த அந்த திராசுகோல் உண்டு. என்னதான் எவன் கூட பழகினாலும் என் மனசுல அந்த திராசுகோல் உண்டு. ஏழைகளை ஒடுக்கக்கூடாது, எளிய ஜனங்களை தூஷிக்க கூடாது, பிரச்சனையா நல்லதா கெட்டதா கஷ்டப்பட்டவங்க பக்கம் நிற்கணும். அந்த ஹார்ட் எனக்கு உண்டு. ஜாதி வெறி இருக்கக்கூடாது, ஜாதி பார்க்கக்கூடாது. ஒரு நல்ல விஷயம் நடக்குதா அது சந்தோஷமா அதை முன்னேற்றி வைக்க வழியை பார்க்கணும். நீதி ஞானமா மட்டையை பேசக்கூடாது. இதெல்லாம் நமக்குள்ள வரும்போது தான் உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது, உங்க மேல 1000 தப்பு இருந்தாலும் ஆண்டவரே, அந்த ஜபாலய தலைவன் அந்த 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட போகும்போது மூப்பர்கள் ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க, எப்பா நமக்கு எதெல்லாம் கட்டி கொடுத்துருக்கிறார். ஜெப ஆலயத்தை தேவ தூதர்கள் சொல்லுவாங்க, ஜெஃபர்சன் என்னதான் செஞ்சிருக்கட்டுமே, அவன் என்னதான் இருந்தாலும் அவன் உயிரோடு இருந்தான்னா 10 பேர் நல்லா இருப்பாங்க ஆண்டவரே, அவனுக்கு சுகத்தை கொடுங்கன்னு பரிசுத்த ஆவியானவர் வேண்டிக் கொள்ளுவார். உங்களால முடியுமா? இன்னைக்கு நீங்க 10 லட்ச ரூபா வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டிக் கொள்வாரா பிதாவை நோக்கி? தம்பி ஜெபின் இன்னைக்கு உயிரோடு இருந்தா 10 பிள்ளைங்க வாழ்வாங்க, 10 பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், இந்த பாண்ட் பரிசுத்த ஆவியானவர் சொல்வாரா? பாண்ட் கிரியேட் பண்ணு. நீ நம்ம உயிரோடு இருந்தே, நீ உயிரோடு இருந்தேன்னா உன்னால ஒரு 10 பேர் வாழ்வாங்க அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லணும். பிதாட்ட போய் சொல்லணும். முடியுமா? இல்லைன்னா ஆண்டவரே இவன் உயிரோடு இருந்தானா 10 பேர் தாலி அறுத்துருவான். விட்டுறாதீங்க. இவன் ஒருவேளை சாவு 4 நாள் கழிச்சு இருந்தாலும் உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, பயவளை இன்னைக்கே போட்டும். நான் என் சபையின் மக்களுக்கு அப்படியாலாம் ஜோம் பண்ணியிருக்கேன். சில நல்ல பிள்ளைங்கள்லாம், சில நல்லா ஏழைகளுக்கு செய்கிறவங்க, சர்ச்சுக்கு செய்கிறவங்க, கஷ்டத்தில் செய்கிறவங்க, வியாதி படிக்க கிடக்கும்போது தலைமையில கை வச்சு ஒன்று தான் சொன்னேன், ஆண்டவரே ஜபாலய தலைவன் நான் 100க்கு அதிபதி ஆலயத்தை கட்டி கொடுத்தான், நன்மையை நினைவு கொடுத்தீங்க. அவன் யோக்கியன் நல்லவன் பார்க்கல, அவன் ஏதோ ஒருத்தர் நன்மை செஞ்சு வச்சிருந்தான், அதெல்லாம் நினைக்கத்தக்க அளவுக்கு ஒரு நன்மை இருந்துச்சு. அதே மாதிரி ஞாபகப்படுத்தும், ஆண்டவரே இவன் தாலியை வித்து தேவனுக்கு கொடுத்துருக்கான் ஆண்டவரே, இவன் தன்னுடைய வறுமையில 200 ரூபாயை கொடுத்த ஆண்டவரே, இவன் தன்னுடைய பிள்ளைக்கு வச்சிருந்த காசை தூக்கி தேவனுக்காக கொடுத்த ஆண்டவரே, இதெல்லாம் நினைவு கூறுங்க ஆண்டவரே. ஆண்டவரே சபையில ஆளே இல்லாத காலத்துல என் கூட சேர்ந்து கிராமமா நடந்திருக்க ஆண்டவரே, எல்லாரும் தூசிச்ச காலத்துல எனக்கு சாப்பாடு போட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆண்டவரே, எல்லாரும் கைவிட்ட காலத்துல சபையோடு நின்றுக்க ஆண்டவரே, எப்படினாலும் நீங்க நினைவு கூறதான் செய்யணும். இயேசு என்ன பண்ணுவார்? திகைச்சு நிற்பார். என்ன மறுப்பு சொல்ல முடியும்? அது பொய்யாகாத. இயேசு என்ன பண்ண முடியும்? இல்ல அப்படிலாம் பேச முடியுமா? இயேசு என்கிட்ட பேச முடியாது. லாக் பண்ணிடணும் அவரை. அவர் அவன் பாவம் செஞ்சிருக்கான், இருக்கட்டுமே, என்னால இதுவும் செஞ்சிருக்கான்ல, நான் லாக் பண்ணுவேன். எடுத்து பாவம் செஞ்சான், இருக்கட்டும், இதுவும் செஞ்சிருக்கான்ல, என்ன பண்ணுவீங்க? நீங்க வாழ்க்கையில ஃபுல்லா தீமைகளை செஞ்சு 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 நமக்கு சாபம், பிள்ளைகளுக்கு சாபம், புருஷனுக்கு சாபம், சாபத்து மேல சாபத்தை சேர்த்து நிம்மதி இழந்து கேட்ட ஆவிக்குரிய சபைக்கு போற ஆவிக்குரியவர்களை வாழ்றோம். மடி ஃபுல்லா சாபம் தான் நிரம்பி இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க காரணம், இவங்க காரணம். விதைச்ச விதை அப்படி வினை. சொரக்காயை விதைச்சா சொரக்காய் தான் வரும், பூசணிக்காயை வச்சா பூசணிக்காய் வரும். நீ சமாதானத்தை விதைக்கல, சமாதானம் உனக்கு இல்லை. குடும்பங்களை சமாதானங்களை விதையுங்கள், உங்களை சுற்றி சமாதானத்தை விதையுங்கள், கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். லூக்கா புஸ்தகத்தில் எடுத்து சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா புஸ்தகத்தினுடைய ஒரு சில பிரசங்கி 5:10 எடுத்து வாசிங்க. பிரசங்கி 5:10 சீக்கிரம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி 5:10. ஹல்லேலூயா ஷதல மஹாலா பதுலா போல. என்ன சிஸ்டர்? பணப்பிரியார். வாசிங்க சிஸ்டர். பணப்பிரியார். சத்தமா வாசிங்க. பணப்பிரியார். பாஸ்டர் பணப்பிரியர் எதனால திருப்தி அடைவதில்லை? வாசிங்க. செல்வப்பிரியன். செல்வப்பிரியன் எங்க இருக்கான்? செல்வப்பிரியன் எதனால திருப்தி அடைவதில்லை? செல்வ பெருக்கினால் என்ன பண்ணுவதில்லை? பாஸ்டர் எனக்கு ஒரு வீட்டை தாங்க, ஆண்டவரே ஒரு வீட்டை தாரும், நான் சந்தோஷமா இருப்பேன். திருப்தி ஆயிட்டியா? வச்சாரு பாரு ஆப்பு. இதுக்கு தான் சொல்றேன், எதுவுமே நிலைத்திருக்காது.
லெட்ஸ் ஸ்டார்ட் டு கோ த குட் ஒர்க். நல்லதை செய்ய களத்தில் இறங்குங்க. இது உங்களை திருப்தியாக்கும். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்றவங்க சத்தமாக கையை தட்டி, நல்ல சத்தமாக கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமாக கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பணப்பிரியன் வாசிங்க பார்க்கலாம். பணப்பிரியன் பணத்தினால் என்ன ஆவதில்லை? வாசிங்க பார்க்கலாம். திருப்தி அடைவதில்லை. செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயையே. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை வாசிங்க. பொருள் பெருகினால் பக்கத்தில் பார்த்து நல்லா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். பொருள் பெருகினால், முந்தி 1/4 கிலோ கறி வாங்கும் போதும் திங்க தான் செஞ்சோம். தின்னு என்னாச்சு? பொருள் பெருகினால். வாசிங்க, வசனம் நல்லா வாசிக்கணும். வாழ்க்கையில் வார்த்தை நல்லா 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 தெளிவாக வேலை செய்யணும். பொருள் பெருகினால் திங்கர பயில்களும் பெருகுவாங்க. வாசிங்க அடுத்தா. அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதை அன்றி. வாசிங்க. நான் 100 பவுன் வச்சிருக்கேன். இதெல்லாம் கண்ணால் என்ன பண்ண முடியும்? காண முடியும். இதெல்லாம் பார்த்துட்டு உருக்கி தின்ற முடியுமா? என்ன பண்ண முடியுது? பிரயோஜனம் என்ன? இது எல்லாம் நமக்கு நன்மையாவோ ஆசீர்வாதமோ மாறப்போகிறது கிடையாது. நான் சொல்லிட்டேன்ல, ஒன்று தேவராஜ்யத்தை கட்டணும், இல்லைன்னா மக்கள் வாழ்க்கையை கட்டணும். இதை செய்ய ஆரம்பி, வாழ்க்கையில் திருப்தி உண்டாகும். கையை தட்டி அல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் லூக்கா 9:23 வாசிங்க. லூக்கா 9:23 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 9:23. இந்த பூமியில் நம்ம சுமக்க வேண்டியது என்ன சுமையாக தான் இருக்கணும். தூமச்சா எதையும் போட்டு சுமக்கக்கூடாது. வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவர் என்னை பின்பற்ற விரும்பினால். இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். என்ன வசனம் இது? எனக்கு புரியலை. திரும்ப வாசிங்க. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார். எனக்கு புரியல. திரும்ப இந்த வசனத்தை திரும்ப நல்லா சத்தமாக வாசிக்கணும். நல்ல சத்தமாக எல்லாரும் வாசிக்கணும். டிஸ்பிளேயை பார்த்து நல்லா சத்தமாக வாசிங்க. கடைசி வசனம் என் பிரசங்கத்தில் இன்னும் 7 வசனம் மிச்சமாக இருக்கு. அடுத்த வாரம் பாக்கி வச்சுக்கிறேன். வாரம்ல. திரும்ப வாசிங்க. ஒருவன் என்னை பின்பற்ற, ஒருவன் கடவுளை பின்பற்ற விரும்பினால் என்ன பண்ணணுமா? அவன் எதை வெறுக்கணுமா? எதை வெறுக்கணுமா? எதை வெறுக்கணுமா? எதை வெறுக்கணுமா? எதை வெறுக்கணுமா? எதை வெறுக்கணுமா? கேட்கல, சத்தம் கேட்கல. நல்லா சத்தமாக சொல்லுங்க வாலிபா பிள்ளைங்களா. எதை வெறுக்கணுமா? எதை வெறுக்கணுமா? ஒரு பெந்தேகோஸ்தே சபை எதை வெறுக்கணுமா? ஒரு ஆவிக்குரிய சபை எதை வெறுக்கணுமா? ஒரு இயேசுவை தேடுறவங்க எதை வெறுக்கணுமா? கேட்கல, நல்லா சத்தமாக சொல்லுங்க. எதை வெறுக்கணுமா? ஒன்னையே முதல்ல நீ வெறுக்க பழகணும். வெறுக்க பழகணும்னா உனக்கு நீனே செத்து போகணும்னு அர்த்தம் இல்லை. உனக்கு நீயே உன்னுடைய சுய ஆசைகளை வெறுக்க பழகணும் ஆண்டவருக்காக. இன்னைக்கு சாயங்காலம் இன்னைக்கு நமக்கு ஒரு ஆசை வருது, பீச்சுக்கு போகணும், பீச்சை சுற்றி பார்க்கணும் ஒரு ஆசை வருது. அப்போது ரெண்டு ஆப்ஷன் வரும். பாஸ்டர் ஃபோன் பண்ணி கூப்பிடுவார், இன்னைக்கு என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். ஒரு ஆப்ஷன் வரும். இன்னொரு ஆப்ஷன், பொண்டாட்டி கோவம், கூக்குறக்கோ பீச்சுக்கு போகலாம் வா அப்படின்னு 2 ஆப்ஷன் வரும். அப்போ நீ யோசிக்கணும், எப்படி நம்ம சுய ஆசையா இல்லை பாஸ்டருடைய அறை கூவலா? உடனே சொல்லிடக்கூடாது பாஸ்டர் குடும்பத்தை பிரிக்காரு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆனால் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், இப்படி எந்த பாஸ்டர்லாம் விசுவாசிகளை தேவனுக்குள்ள நடத்துகிறாங்களோ அந்த எந்த சபையிலுமே டிவோர்ஸ் இல்லை. கையை தட்டி அலையா சொல்லலாம். மனமோன போக்கில் விட்ட சபைகளுக்குள்ள தான் டிவோர்ஸும் பிரச்சனைகளும் சண்டைகளும் குழப்பங்களும் நிறையா இருக்கு. தன்னைத்தானே வெறுத்து, வாசிங்க பார்க்கலாம் அடுத்த வசனத்தை. ஆப்ஷன்ஸ் உலகத்தில் நிறையா வரும். அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு சொல்லி
எனக்கு புரியலங்க அருமையான தேவ ஜனமே. நம்ம ஆண்டவருக்காக ஒன்று பெருசாக ஒன்று கிழிச்சு சாதிக்கலை. ஆண்டவருக்காக நான் வந்து அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொல்லத்தக்க அளவுக்கு நான் ஒன்று கிழிச்சு நான் மனம் வேண்டுகிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். இந்தியாவில் ப்ரெசிக்யூஷன் வர வேண்டும், கண்டிப்பாக வரணும். இந்தியாவில் நம்முடைய தமிழகத்தில் கொடுங்கோல் ஆட்சி வர வேண்டும், நெருக்கடிகள் வர வேண்டும், உபத்திரவங்கள் வர வேண்டும், பிரச்சனைகள் வர வேண்டும், சங்குபிடி பிரச்சனை வர வேண்டும், உண்மை நிலவரம் தெரிய வரணும், ஜெயிலில் தூக்கி போடணும். நான் ஆசையாக இருக்கிறேன். பிடிச்சி கொண்டு போய் போட்டானுங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் எனக்கெல்லாம். நான் ஆண்டுகிட்ட வேண்டி கொள்ளுகிறேன், கொண்டு போய் போட்டாங்கன்னா பெரிய நிம்மதியாக இருக்கும். இன்னைக்கு நம்ம நல்ல லக்ஸூரியஸ் லைஃப், ஒரு கம்ஃபர்டர் லைஃப் வாழ்ந்து கொண்டு நான் பார்க்க தானே போகிறேன். இன்னைக்கு ஒரு சட்டம் வரட்டுமே, யாரும் சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு. எங்கே எவன் வந்து என்ன பிரசங்கம் பண்ண போகிறேன் நானும் பார்க்க தானே போகிறேன். எனக்கு கட்ஸ் இருக்குது, நான் போவேன். ஏன்னா எனக்கு உயர்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எனக்கு கிராம ஊழியமும் பண்ண தெரியும், சபை ஊழியமும் பண்ண தெரியும். நம்ம என்ன நம்ம தேவனுக்காக இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நாளுக்கு நாள் பணமும் ஆசீர்வாதம் கூட 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 நம்ம ஆண்டவருக்காக என்னதான் பண்ணிட்டு இருக்கோம். மனசாட்சி குத்தலையா, வேதனைகள் குத்தலையா, நமக்கு கொஞ்சம் கூட அந்த கான்சியஸ் இல்லையா? ஏன் எனக்கு உங்களுக்கும் உலகத்தானுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா கேட்குறேன். அவன் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை மாலையை போட்டுட்டு அவன் மலைக்கு நடந்து போகிறான். அவன் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே போகிறான், இங்கே போகிறான், அங்கே செய்கிறான், இதை செய்கிறான், ஏதோ ஒன்று பண்ணுறான். இங்கே என்னதான் நம்ம ஆண்டவருக்காக செய்கிறோம், என்னதான் டெடிகேஷன் நம்ம தேவனுக்காக வைத்திருக்கிறோம், என்னதான் தேவனுக்காக நம்ம லைஃப்பில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இன்னைக்கு மாயையிலும் பெரிய மாயை. சண்டே சர்ச்சுக்கு போனால் எல்லாம் சரியாயிரும். உங்களை நீங்கள் ஏமாத்துறீங்க. இது சர்ச்சுக்கு போகிறது மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. தன்னைத்தானே வெறுத்து தேவராஜ்யத்துக்காக உபயோகமாய் நாம் மாற வேண்டும். தேவனுடைய நாமத்துக்காக உபயோகமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நாட்கள் பெருக பெருக we are more concerned about our personal things. நம்ம சொந்த வாழ்க்கை, சுய வாழ்க்கை, we are so concerned. நம்மளை பற்றி யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, எதுவும் யாரும் பேசிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாது. சண்டே சர்ச்சுக்கு பிள்ளைங்களை கூட்டு வர மாட்டேங்கும், கேட்டால் டியூஷன் அனுப்புகிறோம். நம்ம சர்ச்சில் எத்தனை ஃபேமிலிஸ் உங்கள் பிள்ளைங்களை பைபிள் காலேஜ் படிக்க அனுப்பியிருக்கீங்க? கை தூக்கி காமிங்க. எத்தனை பேர் தாய் தகப்பன்மார் பிள்ளைகளை ஊழியத்துக்குன்னு சொல்லி, சில பிள்ளைங்க நான் ஊழிய அழைப்பிற்கு சொல்லி தாய் தகப்பன் சொன்னாலும் தகப்பன்மார் தாய்மார் பிரெயின் வாஷ் பண்ணி உள்ள வேண்டான்னு சொல்லி நீங்க டைவர்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க பிள்ளைங்களை. ஏன்னா தகப்பன் தாய்க்குள்ளேயே அந்த டெடிகேஷன் கிடையாது. அந்த டெடிகேட்டிவ் லைஃப் வரம் உங்களுக்கு இயற்கையாகவே இல்லை. காலம் முழுக்க ரொம்ப செல்ஃப் கன்சர்ன்டாக வாழ்ந்துட்டீங்க. ஆனால் ஒரு நாள் வருங்க, கடவுள் கத்தியை வைப்பார். தப்பாக நினைக்காதீங்க, நான் சொல்கிற வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு நாள் பிள்ளை கழுத்தில் கர்த்தர் வந்து கத்தியை வைப்பார், வச்சு நிறுத்துவார், சாவை வச்சு நிறுத்துவார். உன் புருஷன் கழுத்தில் கர்த்தர் சாவை வச்சு நிறுத்துவார், உன் பொண்டாட்டி கழுத்தில் கர்த்தர் சாவை வச்சு நிறுத்துவார். ஏன்னா ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். நீ ரொம்ப காலம் தரிசனம் மாறி ஓட முடியாது. ரொம்ப காலம் நீ ஆண்டவர் விட்டு தூரம் போக முடியாது. நீ தேவ ராஜ்யத்தை கட்ட அழைக்கப்பட்டவன், சபையை கட்ட அழைக்கப்பட்டவன், ஜெபாலயத்தை கட்ட அழைக்கப்பட்டவன், வேலைக்காரர்களுக்காக வேண்டுதல் செய்ய அழைக்கப்பட்டவள், மற்றவர்கள் வாழ்க்கைக்காக அழும்படி அழைக்கப்பட்டவள். You are the person called for the church as for the people. பிரிக்க முடியாது. பீப்புளையும் ராஜ்யத்தையும் பிரிக்க முடியாது. மக்களையும் ராஜ்யத்தையும், தமிழில் சொல்கிறேன், மக்களையும் ராஜ்யத்தையும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு வார்த்தை உண்டு, ஃபார் த பீப்புள் பை த பீப்புள். இதுதான் இங்கேயும், ஃபார் த பீப்புள் பை த பீப்புள். சர்ச் அதை டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. நான் வந்து ஆண்டவருக்காக மட்டும் தான் ஊழியம் செய்வேன், மக்கள் என்ன சொன்னாலும் எனக்கு என்ன, அப்படிலாம் பண்ண முடியாது. மக்கள் தானே காணிக்க கொடுக்காங்க. கடவுள் டெய்லி வீட்டில் வந்து கடவுளாக வந்து காணிக்கப்பட்டியில் கவர் போட்டுட்டு போகிறாரு. மக்கள் என்ன சொன்னாலும் எனக்கு என்ன, மக்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. மக்களாக வந்து காணிக்க போடுற, கடவுளாக வந்து காணிக்க போட்டுட்ருக்காரு. இதெல்லாம் ஊழியக்காரர்களுடைய மாய்மாலம். ஃபார் த பீப்புள்
by the people, for the church, for the God, for the kingdom, for his sake. எல்லாம் அவருக்காக, அவர் ஜனங்களுக்காக. கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க, நல்ல கையை தட்டி ஆமென் சொல்றவங்க, நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க, நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருக்காக. எஸ்தர் ராஜாத்தி மாதிரி தான், அவருக்காக, அவர் ஜனத்துக்காக. மோசே மாதிரி, மோசே சொல்றான், என் ஜனம் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது எனக்கு எதுக்குப்பா இந்த ராஜ வாழ்க்கை? அதான் சொல்லுகிறேன், அந்த மேன்மைகள் பதவிகளை அனுபவிக்க நினைக்க கூடாது. மோசே தேவனுக்காக, தேவ ஜனத்திற்காக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுக்காக, தேவ ஜனத்திற்காக, சபைக்காக, தேவ ஜனத்திற்காக. ஒரு மனுஷக்குள்ள ரெண்டு பாயிண்ட் தான். ஆமென். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமே. ரெண்டு கண்ணு மாதிரி பார்க்கணும் ரெண்டையுமே. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு ரெண்டு கண்ணு, ஒரு கண்ணை குத்த முடியாது. ஆமா, இது முக்கியம், இது முக்கியம் இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரெண்டுல ஒரு கண்ணை குத்த முடியுமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, ரெண்டுல ஒரு கண்ணை குத்த முடியுமா? கேளுங்க, ரெண்டுல ஒரு கண்ணை குத்த முடியுமா? சரி, இப்போ ஒரு கண்ணு தெரியல, ஒரு கண்ணு தெரியுது. உங்க பேர் என்ன? நிறைய ஊழியம் அப்படிதான். மக்கள் இருந்தானா செத்தானே, எனக்கு கடவுள் தான் முக்கியம். எப்படி இருக்கு? கடவுள் ரெண்டு கண்ணு கொடுத்துருக்காரு, ஒன்னு மக்கள், இன்னொன்னு தேவன். உங்களுக்குள்ளே ரெண்டு விஷயம் இருக்கணும், ஒன்னு தேவன், இன்னொன்னு சர்ச். ஒன்னு தேவன், இன்னொன்னு மக்கள். தேவனை வச்சுதான் சபை, மக்களை வச்சுதான் தேவன். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றவங்க சத்தமா கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா. அதான் அழகா சொல்லிட்டாரு, கடைசி காலத்துல சபையை சீரழிக்கிற இந்த 9 சுவாபம் வரும், சபைகளுக்குள்ள வரும். மக்கள் இப்படிப்பட்டவங்களா மாறுவாங்க, ரொம்ப தன்னலமிக்கவங்களா மக்கள் மாறுவாங்க. இதெல்லாம் மறையட்டும், சுவாபத்தை மாற்றுங்க. ஸ்ட்ராங்கா மனசுல ஒரு டிசிஷன் எடுங்க, தேவனுக்காக, மக்களுக்காக. கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க நல்ல கையை தட்டி, மேல இருக்கவங்களா கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க நல்ல கையை தட்டி அல்லேலூயா என்று நல்ல சத்தமா கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், தேவனை நேசிக்கிற, மக்களை நேசிக்கிற. நல்ல சத்தமா சொல்லுங்க, தேவனை நேசிக்கிற. வேதம் அதான் சொல்லுது, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன். நான் சர்ச் பாஸ்டரா இருந்து மக்களை நேசிக்காம, மக்களுக்காக நிக்காம நான் ஆண்டவருக்காக நிக்கிறேன்னு சொல்ல முடியாது. நீங்களும் அதே மாதிரிதான், உங்களுக்கு கொடுத்த பாஸ்டருக்காக நிக்காம நான் சபைக்காக நேசிக்கிறேன்னு சொல்வது முட்டாள்தனம். ஆமென். எவ்ரிதிங் இஸ் கம்பைன்ட், nothing cannot be get separated. ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொள்ளுவோம். அந்த 100க்கு அதிபதி மாறி ஆலயத்தையும் கட்டினான், வேலைக்காரர்களுக்காக போய் நிற்கவும் செய்தான். இன்னையிலிருந்து கரிசனைகள் பெருகட்டும், பாரம் பெருகட்டும், நமக்குள்ள மாற்றங்கள் வரட்டும், நம்மளை விட்டு பணாசை வெளியே போகட்டும், நம்மளை விட்டு அந்த பண பேய் வெளியே போகட்டும், தற்பிரிய வாழ்க்கை வெளியே போகட்டும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருப்பார். அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால், எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம், முதலாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8119-09-67995. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.